ஹாய், குட் ஈவினிங். மண்டேக்கான ட்ரேடிங் செட்டப் பார்க்கலாம். நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஹை, அதே மாதிரி ரெட் லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து லோ. இப்போ இந்த 3 லைனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து மேலே போணுச்சுன்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்கும். இதோட ஹை பார்த்தீங்கன்னா 26,226. இந்த 226க்கு மேலே ஒரு 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கணும்னா 26,210. ஓகேவா? பட் வந்து என்னென்னா இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக என்ன சொல்லுதுன்னா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் தான் எனக்கு வந்து அனலைஸ் ஆகுது. பட் வந்து குளோபலாக வந்து நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. உக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ணுற கண்டிஷன்ஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த ஜிடிபி க்ரோத், அப்புறம் வந்து கம்மிங் வீக் இந்த கேஷ் ரிசர்வ்டு ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இது நியூஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து டெக்னிக்கலாக என்ன டிசைட் பண்ணலான்னா 26,226க்கு மேலே ஒரு 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சுன்னா நம்ம அங்கேருந்து கால் பை பண்ணலாம். அதே மாதிரி 26,210க்கு கீழே வந்து ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சுன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும்போது 26,226 தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். தேங்க்யூ.